மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சாம்பார் குழம்பு ரொம்ப சுவையாக உங்களோட நீங்கள் சாப்பிட்ட நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ தான். ஒவ்வொரு வீடுகள்லையும் சாம்பார் குழம்பு சாப்பாடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வீடுகள்லையும் ரொம்ப சுவையாக வைப்பாங்க. உங்கள் வீட்டு சாம்பாரும் உங்களுக்கு பிடிக்கும், அல்லனா உங்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க சாம்பார் குழம்பு, அதுவும் பிடிக்கும். நிறைய நபர்களுக்கு திருமண மண்டபங்களில் திருமண நிகழ்வுக்கு போய் அங்கே சாம்பார் சாப்பிடும்போது முதல் முறையாக ரொம்ப சுவையான ஒரு சாம்பார் சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஒரு சாம்பாரோட சுவை அவங்களுக்கு ரொம்ப நாள் நினைவுகளை இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நீங்கள் ரொம்ப சுவைச்சு இன்னும் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ருசியான ஒரு சாம்பார் குழம்பு எந்த ஊரில் எந்த திருமணங்களில் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் நினைவுபடுத்தி இந்த வீடியோவில் சொல்லணும். இந்த சாம்பாருக்கு கூட்டு பொரியல் கேரட் வச்சுருக்குறாங்க. இங்கே பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட கூட்டு. சாம்பார் குழம்பு சாப்பாட்டுக்கு நிறைய நபர்களுக்கு நிறைய விதமான கூட்டு பொரியல் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும். எனக்கு சாம்பார் சாப்பாட்டுக்கு கல்யாண வீடுகளில் இந்த பட்டாணி குருமா கூட்டு, பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட அந்த குருமா கூட்டு எங்கேயாவது ரொம்ப ருசியாக வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அப்படி உங்களுக்கு சாம்பார் சாப்பாட்டுக்கு எந்த கூட்டு வகைகள் ரொம்ப பிடித்தமான பொருத்தமான கூட்டு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள். அப்பளம் இருக்குது, நல்லாயிருக்கு சாம்பார். இந்த ஹோட்டலில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சுவையான ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல புதுசாக ஒரு சுவையாக சாப்பிட்ருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு சுவை இந்த சாம்பாரில் இருக்குது. இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்ந்த இந்த ஒரு கூட்டு சில இடங்களில் கொஞ்சம் காரமாக வச்சுருப்பாங்க, மஞ்சள் பொடிலாம் சேர்த்துருக்கும். இதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கிறாங்க. இந்த கூட்டும் அந்த சாப்பாட்டில் அந்த பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த சாம்பார் குழம்புல கடைசியாக சாப்பிட்டு முடிச்சும்போது கொஞ்சம் சாம்பார், அதுலேயே கொஞ்சம் ரசமும் விட்டு பிசைஞ்சு அப்படி ஒரு தண்ணியாக சாப்பிடும்போது அப்படி வலித்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நபருக்கு அப்படியான ஒரு அந்த சாம்பாரையும் ரசத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு வழக்கமும் இருக்கும். கொஞ்சம் மனமாக இருக்குது, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த சாம்பார் அந்த சாம்பார் குழம்போடு அந்த ரசம் சேர்த்து சாப்பிடும்போது சில ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு இணையான சுவையில் சில ரசங்கள் இருக்கும். அப்படியான ரசம் சேர்ந்துச்சுன்னா இன்னும் அட்டிப்புளியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா சார்? பசிக்குதா? சாப்பிட்றியா? வா. இது நம்ம கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அது இந்த காக்காக்களுக்கு பறவைகளுக்கு கொண்டு வச்சிடலாம்.